சாமி சரணம். ஏய் என்னடா இது? சாமி. ஓ சாரி சாரி சாரி. என்ன சாமி திடீர்னு இந்த கேட்டப்ப? அன்னைக்கு எமனா நடிச்ச மாதிரி சீரியல்ல ஏதாவது வேஷம் போடுறீங்களா என்ன? வேஷம்லாம் இல்ல, இதான் ஒரிஜினல். டேய் என்ன இப்படி வந்து நிக்கிற? ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்கிறேமா, பார்த்தா தெரியலையா? அதெல்லாம் தெரியுது. நீ யார கேட்டு மாலை போட்ட? ஐயப்பனை கேட்டு வேண்டிக்கிட்டேன், மாலையை போட்டுக்கிட்டேன். ஒண்ணு இவன் ஃபுல்லா குடிக்கிறான், இல்லனா மாலை போட்டு வந்து நின்னுறான். இவனெல்லாம் சாமி அவன் பேசினா ஐயப்பன் கண்ணை குத்திடுவாரு, பாத்துக்க. குத்திட்டு வரும். இல்ல இல்ல என்ன திடீர்னு அதான் கேட்டேன். மனசுல தோணுனா அதை உடனே செஞ்சிடணும்ல. அதுக்கு உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணுவியா? இது ஏன் வீடு. நீ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும். பா என்னப்பா இது அநியாயமா இருக்குது. சீசன் டைம்ல எத்தனையோ பேர் மாலை போடுறாங்க. இதுக்கும் அம்மாவோட வீட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? விஜயா, இப்ப அவன் மாலை போட்டு வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? அவன் எங்க வேணாலும் போட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா மாலையை போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டையே அதுக்கேத்த மாதிரி மாத்தே ஆகணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ? நான் மாலை போடுறத உன்கிட்ட எது கேட்கணும்? டேய் மாலை போட்டு வந்தா வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கணும். வீட்டுல அசைவெல்லாம் சமைக்க கூடாது. அதானே, என்னால நான்வெஜ் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. வெஜ் சாப்பிட்டா கூட நான் முட்டை இல்லாம சாப்பிட மாட்டேன். இப்பெல்லாம் முட்டையே வெஜ்னு சொல்றாங்க. அது இன்னும் டிபேட்ல தான் இருக்கு, இன்னும் முடியல. டேய் மனோஜ், எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுடா.